கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, திருநீற்று புதன், சாம்பல் புதன் என்று இன்றைய நாளை கொண்டாடுகின்றோம். இன்றைய இந்த திருச்சடங்கினுடைய அடையாளமாக மைய பொருளாக இருப்பது சாம்பல். இந்த சாம்பல் என்பது ஒரு அடையாளம் நம் அனைவருக்கும். என்ன அடையாளம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, ஒரு சில நேரங்களிலே இந்த அடையாளங்களுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த சாம்பல் அழிவுக்கும் ஒரு அடையாளம், தொடக்கம் பிறப்பிற்கும் ஒரு அடையாளம், இறப்பிற்கும் ஒரு அடையாளம், உயிர்ப்புக்கும் ஒரு அடையாளம். இறப்பு உயிர்ப்பு என்று இரண்டையும் தன்னகத்தே கொண்ட ஒரு அடையாள பொருளாக சாம்பல் இருப்பதை பார்க்கின்றோம். எப்படி அது இறப்பிற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பொருளை நாம் அழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது எரிக்க வேண்டும். அது எரிந்தால் சாம்பலாகி போய்விடும். எந்த பொருளாக இருக்கட்டும், அது கல்லாக இருக்கட்டும், மண்ணாக இருக்கட்டும், அல்லது பேப்பராக இருக்கட்டும், அல்லது ஒரு பெரிய உலோகமான ஒரு பொருளாக இருக்கட்டும், அழிவு என்று வருகின்ற பொழுது அதை சிதைக்க வேண்டும், ஒன்றுமில்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அது சாம்பலாக மாறுகிறது. மீண்டுமாக அந்த பொருள் அதிலிருந்து உருவாவது என்பது கடினம். எனவே இது அழிவுக்கு ஒரு அடையாளம், இறப்பிற்கு ஒரு அடையாளம். எனவே தான் என்ன சொல்வார்கள், உன்னை பொசுக்கி விடுவேன் என்று சொல்வார்கள், சாம்பல் போல உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்வார்கள். அப்படி என்றால் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவோம் என்பதாகும். உயிர்ப்புக்கு எப்படி அடையாளம்? முன்பெல்லாம் இதை செய்தார்கள். இப்பொழுது அடுப்பு, விறகு, சாம்பல், கறி என்பதெல்லாம் இன்றைக்கு நாம் பார்ப்பது இல்லை. நினைக்கிறேன் புகர் ஒன்று இதை நாம் பார்ப்பது இல்லை. அப்படி என்றால் அன்புக்குரியவர்களே, இந்த சாம்பலை நாம் பயன்படுத்துகின்ற பொழுது தாவரங்கள், குறிப்பாக விளை நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் செழித்து நன்றாக வளர்ந்து நிறைய பலன் தருகின்ற ஒரு அனுபவமும் விவசாயிகளுக்கு உண்டு. தோட்டங்களிலே முன்பெல்லாம் தோட்ட பயிர் செய்தார்கள். காய்கறிகளை வீட்டு தேவைக்கு அங்கேயே வளர்த்தார்கள், எடுத்துக்கொண்டார்கள். அந்த தோட்டங்களில் உள்ள தாவரங்களுக்கு இதையெல்லாம் வீசுகின்ற பொழுது இது கிருமி நாசினியாக இருந்து கிருமிகளை அழித்து அது புதியதொரு உயிர் வருவதற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக, உயிர் ஊற்றாக, புது புனலாக இருக்கிறது. இவ்வாறு உயிர்ப்பின் அடையாளமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு இந்த உலகத்திலே அழிந்தாலும் மறு உலகிலே அது மீண்டுமாக உயிர்க்க இருக்கிறது என்பதை நினைவுபடுத்துகின்ற ஒரு அடையாளம்தான் இந்த சாம்பல். இந்த சாம்பல் அடிப்படையில் தான் அன்புக்குரியவர்களே நாம் மாற்றம் பெற வேண்டும் என்று யோவேல் முதல் வாசகத்திலே சொல்கின்றார். மாற்றம் அடைய வேண்டும். எப்படி மாற்றம் அடைய வேண்டும்? டோட்டல் சேஞ்ச், முழுமையான மாற்றம் அடைய வேண்டும் என்று யோவேல் சொல்கிறார். அதுதான் மனமாற்றம். அதே போன்று இரண்டாம் வாசகத்திலே இதுதான் காலம், இதுதான் நேரம், எனவே தவக்காலம் என்பது இந்த மாற்றத்திற்கும் இந்த மனமாற்றத்திற்கும் உரிய தகுந்த காலமாகும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மனமாற்றத்தை தான் நாம் எப்படி காட்ட வேண்டும் என்றால் தர்மம், செபம் மற்றும் தபம். இந்த தர்மம் என்பது பிறருக்கு நாம் செய்கின்ற உதவி, மற்றும் செபம் என்பது நமக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற உறவு. நோன்பு, தவம் என்பது நமக்கும் பிறருக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு இடைவெளியை நமக்கே நாம் சரி செய்து கொள்கின்ற ஒரு முறை. எனவே என்னையும் என்னுடைய இறை உறவையும் என்னுடைய சக மனித உறவையும் சரிபார்த்து மாற்றத்திற்கு உட்படுத்துகின்ற முழுமையான மாற்றம் இந்த காலம் என்பதைத்தான் இந்த 3 வாசகங்களும் நமக்கு எடுத்து சொல்கின்றன. எனவே இதன் அடிப்படையிலே தவக்காலத்திலே வருகின்ற நாட்களிலே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இறைவார்த்தை விளக்கம் என்பதெல்லாம் இருக்கும். இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ இன்றைக்கு இந்த சாம்பல் பூசுகின்ற நாளிலே ஏராளமான பேர் வந்திருக்கின்றீர்கள். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட இவ்வளோ பேர் வருவதே கிடையாது. ஆனால் சாம்பல் புதன் என்று வருகின்ற பொழுது
நாம் எல்லாம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்பதை உணர்த்துகிறது. சாம்பல் கிறிஸ்தவர்கள், அவ்வளோதான். இதில் வேற இந்த சாம்பலை வேற எனக்கு கொடு, உனக்கு கொடு, எங்கள் அப்பாவுக்கு எங்கள் உடம்பு சரியில்லை, அதை வாங்கிட்டு போவீங்க. சாம்பல் தான் நமக்கு முக்கியம், நற்கருணை முக்கியம் இல்லை. இன்றைக்கு கூட சாம்பல் பெற்றுக்கொண்டு உடனடியாக வீடு செல்கின்றவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். வேஸ்ட்டு. நீங்கள் எதுக்கு சாம்பல் வாங்கிட்டு போகிறீங்க? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நற்கருணை என்பது தான் மிக முக்கியமான ஒன்று. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆரம்பிக்கின்ற இந்த தவ முயற்சி நற்கருணையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வாங்க. ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு பங்கெடுங்கள். நற்கருணை வாங்கி ஆண்டவரை ஏந்தி செல்லுங்கள். அதுதான் மனமாற்றம், அதுதான் உள்ளத்தை கிழித்து கொள்வது, அதுதான் உண்மையான ஜெபம். வெறும் சாம்பலை வச்சு பூசிக்கிட்டு போகிறதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது ஒரு அடையாளம். எதற்கு அடையாளம்? நாம் மாற்றம் காண வேண்டும், நற்கருணை ஆண்டவரை உள்ளத்திலே ஏற்ற வேண்டும், அதற்காகத்தான். எனவே இன்றிலிருந்து திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். காலை திருப்பலி அல்லது மாலை திருப்பலி. மாலை திருப்பலிக்கு வந்தால் சிலுவை பாதையும் சேர்ந்து செய்யலாம். எனவே ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள், 1 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் என்று ஒதுக்குங்கள். இரண்டாவது, ஜெபம் செய்யுங்கள். குடும்பத்திலே ஜெபம் செய்யுங்கள். தனி ஜெபத்தை நீங்கள் செய்யுங்கள். இதுதான் மிக முக்கியமான ஒன்று. தவம் என்பது உங்களை பொறுத்து இருக்கிறது. எனவே தயவுசெய்து இதை நீங்கள் கருத்தில் கொண்டு மீண்டும் மீண்டுமாக சொல்கிறேன், இது போன்ற குருத்தோலை ஞாயிறு, சாம்பல் தினம், அப்புறம் ஈஸ்டரு, பெரிய வெள்ளிக்கிழமை, இது போன்ற சடங்கு கிறிஸ்தவர்களாக மாறக்கூடாது. எனவே ஆண்டவரை மையமாக வைத்த நாம் அந்த ஆண்டவரை போற்றுவோம். அவர் வழியாக ஆசீர் பெறுகின்ற அருளின் காலமாக இந்த தவக்காலத்தை நாம் செலவு செய்வோம்.